நான் உள்ள போற வரைக்கும் கமருதீன் உள்ள இருந்தாருன்னா அது ஒரு பேட் டைம். நான் உள்ள போகும்போது அவர் இல்லைன்னா அவர் குட் டைம். எப்படியும் எடுத்துக்கலாம். வார்னிங் வார்னிங். ஓகே ஓகே, இதுதான் நான். தேங்க்யூ. நைட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது இல்லைன்னா அவங்க தான் டிக்கெட் ஃபைனல் அடிச்சிருக்கணும். பட் ஓகே, கேம்ல அதனால வந்து அந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்ட உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா அந்த கார்ல இருந்து அவங்கள வெளியே விழுந்து அந்த மாதிரி கேள்விப்பட்டோம். ஒரு ஹஸ்பண்டா இல்ல, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு எனக்கு. நேற்றுக்கு நைட்டு 1 மணிக்கு தகவல் வந்துச்சு, 2 மணிக்கு வெளிவட்டாரத்துல இருந்து விஷயம் லீக் ஆச்சு. எனக்கு விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் என்னதான் ஹஸ்பண்டா இருந்தாலும் எனக்கு நான் ஒரு கண்டஸ்டன்ட், நான் அக்ரிமெண்ட்ல இருக்கேன். பட் சம்பந்தப்பட்ட டீமுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டப்ப அவங்களும் சொன்னாங்க கரெக்டா பாத்துக்கிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை ஹாஸ்பிட்டல்ல. பட் நான் சொன்னேன் இல்லைங்க, நீங்க ஏதாவது எனக்கு என்னன்னு தெரியணும், 2 குழந்தை இருக்காங்க, நானும் எனக்கு என்னன்னு தெரிஞ்சு சேஃபா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் அங்கே நடந்த விஷயங்கள், அந்த சம்பந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்கன்னு ரொம்ப தவறான வார்த்தைகள் பயன்படுத்திட்டாங்க. அது அவுட் ஆஃப் த விஷயம், ரொம்ப தப்பு அப்படி பேசிடக்கூடாது. அதே மாதிரி பார்வதி வந்து பிடிச்சி தள்ளிட்டாங்க, அது ரூல்லே கிடையாது. பட் அந்த விஷயம் என்ன டெலிகாஸ்ட் போது எடிட்டா என்ன வரப்போகுது எனக்கு தெரியல. அது டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணவே முடியும், அதுதான் கான்ட்ராக்ட். ஸோ அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நடந்த ஒரு விஷயம் வந்து இவங்க சைட்ல தப்பு. எல்லா பிக் பாஸ்